வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சோயாபீன் குருமா, சப்பாத்தி, புரோட்டா, சாதம், இட்லி, தோசை, இப்படி எதுக்கு கூட வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சுவையாகவும் நல்ல ஆரோக்கியமானதும் கூட. இதில் ஒமேகா 3 புரதம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகளை நம்ம உடம்புல சேர விடாமல் தடுக்குது, ரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக்குது, இதயத்துக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குது, சர்க்கரை நோயை கொஞ்சம் கட்டுப்படுத்துது. இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அம்சம் உள்ள ஒரு சோயாபீன் குருமா இன்றைக்கி செய்யலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். 1 கப் சோயாபீன் எடுத்துருக்கோம். தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு கப் தண்ணியோட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 4 விசில் அளவுக்கு குக்கரில் வேக விட போகிறோம். உப்பு 1 டீஸ்பூன் மொத்தத்துக்கே போதும், ரொம்ப இதுக்கு தேவைப்படாது. குக்கரில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் துண்டுகள், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம். சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பட்டை, 3 கிராம்பு போட்டு பொரிய விட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பதினஞ்சு சின்ன வெங்காயம் போடுறோம். பூண்டு பல் ஒரு 5, இஞ்சி ஒரு 1 இன்ச் அளவுக்கு, தக்காளி ஒரு தக்காளி இந்த மாதிரி வெட்டி போட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே நல்லா வதக்குங்க. இப்போ தேங்காய் துண்டுகள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குறோம். கொத்தமல்லி, புதினா ஒரு 1/4 கைப்பிடி, ரெண்டும் சேர்த்து 1/4 கைப்பிடி அளவுக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் அது சுருங்கி வர்ற வரைக்கும் வதக்கலாம். அவ்வளோதான், ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கிய அந்த பொருட்களை போட்டு ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிட்டு நம்ம பேனில் உள்ள மசாலாவை கொஞ்சம் கழுவி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி இதோடு சேர்த்து திரும்ப ஒரு தடவை அரைச்சிக்கிறோம். அரைச்சி அந்த விழுதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ திருப்பி அடுப்பில் பேனை வச்சு சூடு பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை குறைச்சிட்டு பிரியாணி இலை 2 இலை, கல்பாசி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்க்குறோம். அதோட அந்த ஜாரை நல்லா கழுவி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி
நம்ம அந்த விழுதோடு சேர்க்குறோம். நம்ம வேக வச்ச சோயாபீனு அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல ஃப்ளேமை நல்லா கூட்டி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். மூடி வச்சு கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் கொதித்த உடனே நம்ம சிம்முக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நமக்கு குருமா ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம கிரேவி குருமா, நம்ம சோயாபீன் குருமா ரொம்ப ரெடி. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.